யாழ்ப்பாணத்துல இந்த மிஷின் முதலாவது, அதே போல இலங்கையிலும் கூட இது முதலாவது மிஷின். ஓகே, நம்ப முடியாம இருக்குது. முதலாவதாக இலங்கையில முதலாவதாக வந்திருக்கிற மிஷின் தான் நீங்க பாத்தீங்கன்னா அண்ட் போர்ட்ஸ் போடும்போது அதோட வேகம் வந்து குறையும். ஆனா இதுல அப்படி இல்லை. பேப்பர் போட்டாலும் போர்ட் போட்டாலும் ஒரே வேகத்துல தான் இருக்கு. ஓகே, இங்க பாருங்க. இது எனக்கு திறந்த பார்க்க தான் தெரியுது எவ்வளவு எல்லாம் இருக்குன்னு. வேகமும் அதே போல குவாலிட்டி எல்லாமே வேகம் விவேகம் எல்லாமே இருக்கு. சும்மா டிப் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மீண்டும் ஒரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கிற மிக மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சுன்னாகம் சிக்னல் சந்திக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய புதுசாக திறந்திருக்கக்கூடிய இன்றைய தினம் திறந்திருக்கக்கூடிய ஒரு துர்கா டிஜிட்டல் பிரிண்டிங்க்கு தான் வந்திருக்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலாக மல்லாகத்துல இயங்கி கொண்டிருக்குது. இன்றைய தினம் புதிதாக வரக்கூடிய இன்னொரு கிளையை சுன்னாகத்துல திறந்திருக்கணும். அதைத்தான் உங்களுக்கு இன்றைய காண்பிப்போம் அப்படின்றதுக்காக இங்க வந்திருக்கின்றோம். பாப்பம் முழுவதுமாக இது நடக்குது, எப்படி போகுது, என்னென்ன வித்தியாசமான மாடல்கள்ல நிறைய காட்டுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பாப்போம். வணக்கம் அண்ணா. இன்னைக்கு துர்கா டிஜிட்டல் பிரிண்ட் வந்திருக்கின்றோம். அங்க புதுசாக ஒரு மிஷின் ஒன்று கொண்டு வந்திருக்கணும் பிரிண்ட் பண்றதுக்காக. அது சம்பந்தமா அண்ணன் கதைச்சு இப்ப நிறைய பேருக்கு தேவைப்படும். அப்ப அவங்களுக்கு ஒரு தெரியப்படுத்தும் அப்படின்றதுக்காக தான். வணக்கம், உங்களோட பேர்? ஓகே, உங்களோட கம்பெனி பேர் இருக்க சொல்றீங்களா? நான் ஜேடிசி பிரிண்டிங் டெக்னாலஜிஸ் ஸ்ரீலங்காலே அதிகமா
பிரிண்டிங் சார்ந்த எல்லா விதமான சொல்யூஷனுக்கு நான் முதலிடம் வாங்கிக்கிறேன். ரைட், ஓகே ஓகே. இப்போ இந்த மிஷின் சம்பந்தமா உங்களுக்கு இருக்கா சொல்றீங்களா? அதுக்குமே இன்னைக்கு புதுசாக திறந்திருக்கணும் துர்கா டிஜிட்டல், அதுக்கு புதுசாக ஒரு மிஷினையும் கொண்டு வந்து போட்டிருக்கிறீங்க, அது சம்பந்தமா இருக்கா சொல்லுங்க. இந்த மெஷின்ல பல சிறப்பம்சம் இருக்கு. இந்த மெஷின் முதலாவது சிறப்பம்சம் யாழ்ப்பாணம் இல்லை முதலாவது மிஷின் யாழ்ப்பாணத்துல இந்த மெஷின் முதலாவது. அதே போல இலங்கையிலும் கூட இது முதலாவது மிஷின். ஓகே, இலங்கையில முதலாவதாக, அதுக்குமே இன்றைக்கு துர்கா டிஜிட்டல்ல கொண்டு வந்து வைக்கிறீங்களா? அப்படியா? ஓகே, நம்ப முடியாம இருக்குது. முதலாவதாக இலங்கையில முதலாவதாக வந்திருக்கக்கூடிய மிஷின் தான் இது. பாத்தீங்கன்னா இந்த மிஷின் சம்பந்தமா என்னன்னா நிறைய டிஜிட்டல் எல்லாமே இருக்குது, நிறைய பிரிண்ட் பண்ணக்கூடிய மிஷின் எல்லாமே இருக்குது. அதுக்கும் இந்த மிஷினுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கா சொல்றீங்களா? வேறுபாடு இருக்கு தானே? வேறுபாடு நிறைய இருக்கு. எல்லா மிஷினும் பார்த்து இது ரொம்ப அட்வான்ஸ். இதனுடைய பருமன்ல உங்களுக்கு விளங்கும். இதனுடைய GSM 450 GSM, அதாவது 450 GSM வரைக்கும் போகலாம். அதே போல் இதனுடைய வேகம் சாதாரண மிஷினை விட இது 120 பேப்பர்ஸ் பர் மினிட் PPM சொல்லும், அந்த அளவுக்கு போகலாம். சில மெஷின்களில் வந்து நீங்கள் பேப்பர் போடும்போது ஒரு ஸ்பீடு அண்ட் போர்ட்ஸ் போடும்போது அதோட வேகம் வந்து குறையும். ஆனால் இதில் அப்படி இல்லை. நீங்கள் பேப்பர் போட்டாலும் போர்ட் போட்டாலும் ஒரே வேகத்தில் தான். இதை பார்க்கவே அந்த பேக்கரி வழியை அந்த பேக் பண்றதுக்காக இருக்குமில்ல, அதே மாதிரி இருக்குது பார்க்க. அந்த உண்மையா நிறைய மிஷின் எல்லாம் இருக்குது, அது பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிட்டு இருக்கும். ஆனா இது பார்க்க சின்னதா இருக்குது. உங்களுக்கு தேவைக்கேற்ப அதை இழுத்து எல்லாமே செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, இது போய் எல்லாமே இருக்குது இங்க. அண்ணா ஓகே, இங்க பாருங்க, இது எனக்கு திறந்து பார்க்க தான் தெரியுது இவ்வளவு எல்லாம் இருக்குண்டு. இது மட்டும் இல்ல, நான் முதல் உங்களுக்கு காட்டின மாதிரி இங்க பாருங்க, இது எல்லாமே இந்த கலர் பிரிண்டிங்காக இது இருக்குதா? ஆமா, இது டோனம் பேஸ். ஓகே, இங்க பாருங்க, நல்லா இருக்குது. ஓகே, வேற என்ன விஷயங்கள் இருக்குன்னா இருக்கா சொல்லுங்க. இது வேகத்துல மாத்திரம் இல்ல, ஓகே, சில நேரம் வேகம் கூடினா குவாலிட்டி குறையும் சொல்லுவாங்க. பட் இது அப்படி இல்ல, வேகமும் அதே போல குவாலிட்டி எல்லாமே வேகம் விவேகம் எல்லாமே இருக்கு. ஓகே, இந்த மிஷினோட பேர் என்ன? நாங்க எல்லாமே சொல்லிட்டோம், அந்த மிஷினோட பேர் சொல்லல நாங்க. இட்ஸ் the one and only Konica Minolta AccuRepress 12000. சரி, இந்த மிஷின் எந்த நாட்டை சார்ந்தது? இது ஜப்பான் டெக்னாலஜி. ஓகே, இந்த மிஷின் வழியா பாருங்க. இதுல எல்லா பிரிண்டிங்கும் செய்யலாம் தானே? இது பொதுவாக பேப்பர் பேஸ்ட் பிரிண்டிங் பொதுவாக நடக்கும். அதே போல டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இதுல பேனர் எல்லாம் பண்ணலாமா? பேனர் பிரிண்டிங். ஸோ இதில் பேப்பர் சைஸும் ஸ்டாண்டர்ட் சைஸ் 13/19. அதே போல் பேனர் மூட்னு ஒரு சைஸ் இருக்கு, அதுவும் 13/40 இன்ச்சஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். எல்லா வகையானதுமே இதுல பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல மிக முக்கியமானது, இதுல பிரிண்டிங் காஸ்ட் ரொம்பவும் குறைவு. அதனால உங்களுக்கு துர்கா வந்தா உங்களுக்கு மிக குறைவான விலையில வந்து இந்த பிரிண்டிங் எல்லாம் உங்களை எடுத்துக்கொள்ளலாம். இது வைக்கிறேன். இதுல இந்த வெட்டிங் கார்டு எல்லாமே இதுல பிரிண்ட் பண்ணலாம். இதுல வெட்டிங் கார்டு, பிசினஸ் கார்ட்ஸ், ஸ்டிக்கர் பிரிண்டிங், லேபிள் பிரிண்டிங், மெனுஸ், மேகசின்ஸ், புக்ஸ்கள் நார்மலா நீங்க டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த மிஷின்ல பிரிண்ட் பண்ணனும் அப்படினா துர்கா டிஜிட்டலுக்கு தான் வரணும் அப்படியே. கண்டிப்பா. இதுல அது போல ஸ்பாட் கலர் மேட்சிங். பொதுவா வந்து இந்த கலர், ஒரு நபர் வந்து இந்த கலர் எனக்கு வேணும்னு சொன்னா அந்த கலரை வந்து எங்களால் செலக்ட் பண்ணி அந்த கலரை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் இந்த மிஷின்ல. பிள்ளைங்கள் எனக்கு பொதுவா சில கலர்ஸ் வந்து பிரிண்டர்ஸால கொடுக்க முடியாது. ஒரு நபர் வந்து இந்த கலர் தான் எனக்கு வேணும்னு சொன்னா அந்த மிஷின்ல வந்து அந்த இலகுவா செய்யக்கூடிய மாதிரியான இந்த மிஷின்ல அந்த ஒரு வசதி இருக்குதா? ரைட், ஓகே. இப்ப மற்றபடி அவைய கேக்குற கலர் எல்லா இதுலயும் கொடுக்கலாம், இருக்கு இதுல கொடுக்கலாம். அதே போல இது டிஜிட்டல், ஆனா இது நான் டிஜிட்டல் ஆஃப்செட்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஆஃப்செட்ல இருக்கிற சில பிரிண்ட்ஸ்கள் இருக்கு தானே, அதையும் கூட இதுல வந்து பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். நிறைய வசதிகள் இருக்கு அப்ப இந்த கண்டிப்பா நிறைய இருக்கு. கட்டாயம் பாப்போம். ஏன்னா வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு தான் தெரியும் இது எப்படி இருக்கு இந்த மிஷின் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நன்றி அண்ணா, நன்றி. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க.
பாத்தீங்க அப்படின்னா 10 வருஷ காலமாக மல்லாகத்துல இயங்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய இன்னொரு கீழே பாத்தீங்கன்னா சுன்னாகம் சிக்னலுக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய புதுசாக இன்றைய தினம் அவர்களுடைய கடை இன்றைக்கு அமைஞ்சிருக்கக்கூடியது. இப்போ இன்றைக்கு நாங்க திறப்பு விழா காலைச்சிருந்தவையில் அதை உங்களுக்கு காணொலியாக பதிவு செய்து போடுவோம் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறோம். இங்க என்ன விஷயம் அப்படின்னா நிறைய காட்டு எல்லாமே நீங்க அடிக்கலாம். அதாவது திருமண காட்டு சரி, போக்குவரத்து நீராட்டு விழா காட்டும் சரி, எல்லாமே அடிக்கலாம். அதோட குறிப்பாக ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு தேவையான என்ன பிரிண்டிங் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே இங்க பிரிண்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. வணக்கம் அண்ணா, உங்களோட பெயர்? வணக்கம், என்னோட பேர் விஜீவன். ஓகே, உங்க துர்கா டிஜிட்டல் பிரிண்டிங்கை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன். மல்லாகம் மண்ணில் மிக சிறிய அளவிலான ஒரு பிரிண்டிங்காக நாங்கள் ஓப்பன் பண்ணினாங்க. இன்றைக்கு பாரிய அளவிலான, அதாவது இலங்கை ரீதியிலேயே கொனிக்கா மெனோடைனின் ஜப்பானுடைய அதி உயர் தொழில்நுட்பம் கொண்ட ஒரு மெஷினரியை சுண்ணாகம் மண்ணிலே நாங்கள் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அதன் சேவைகளாக திருமண பார்த்தீங்கன்னா வெட்டிங் கார்டு, அதாவது இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்ட மிக அழகான மிக நேர்த்தியான கார்டுகள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்த மக்கள் சேவைகளை கருத்தில் கொண்டு உடனுக்குடன் பிரிண்டிங் செய்யக்கூடிய மாதிரி எங்கள்கிட்ட இருக்கின்றது. அதாவது ஒரு 3 நிமிஷத்திலே சுமார் 1000 கார்டுக்கு மேலாக டிஜிட்டல் மிஷினிலே பிரிண்ட் பண்ணி எடுக்கக்கூடிய சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் அந்த அதி உயர் தொழில்நுட்பத்திலான மிஷின். ஜப்பான்லேருந்து நாங்கள் இறக்குமதி செய்திருக்கின்றோம். இது போன்ற மிஷின் இலங்கையிலே இல்லை. அதாவது பணிக்காமனோட்டா ஜேடிசி கம்பெனி இலங்கையில முதலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிஷின் இருந்தது எங்க துர்கா டிஜிட்டல் பிரிண்டிங்ல தான் இருக்கு. அதுவுமே சுண்ணாகத்துல இருக்குன்ற நீங்க பெருமைப்படலாம். கட்டாயம். அதுல வேற என்ன சேவைகள், அதுல என்ன டிஃபரெண்ட்? விசிட்டிங் கார்டு மற்றும் உங்களுக்கு தேவையான புகழ நீராட்டு விழா மற்றும் நல்ல நிகழ்வுகளுக்கு தேவையான அச்சு பதிப்புகளையும் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல அந்தியத்தி கார்டு மற்றும் விளம்பர அட்டைகள் அனைத்தையும் அந்த மெஷினிலிருந்து நல்ல அதிக தொழில்நுட்பத்துடனும் நல்ல குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்க்கின்ற தரத்திலே பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப உடனே அவங்க திடீரென்று ஒன்று பிரிண்ட் பண்ணணும் அவசரத்துல வருவினோம். அப்படி வரக்கூடியது நீங்க எத்தனை நாள் இல்ல ஒரு நாள்லயே செய்ய? ஒரு நாளே அவர்களே இருங்கன்னு சொல்லி போட்டு உடனே செய்து கொடுக்கக்கூடிய டெக்னாலஜியே எங்கள்கிட்ட உள்ளது. அது பழைய மாடல் நீங்கள் உங்களுக்கு தெரியும் முந்தி உள்ளது போல இப்ப இந்த ஓப்செட் மிஷின்கள் இல்லை. அதன் உயர் தொழில்நுட்பம் இந்த மிஷினை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். உடனுக்குடனே சேவைகளை உடனுக்குடனே பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, அப்ப இனி ஒருத்தரும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றா இப்ப எல்லாருமே யோசிக்கிற விஷயம், இப்ப நான் கூட யோசிக்கிறேன் என்னன்னா, இப்ப பிரிண்டிங்கு போனா இப்ப உடனே தருவினமா என்ற ஒரு கேள்வி இருக்கும். ஆனா இங்க உடனுக்குடன் தரக்கூடிய, இப்ப நீங்க வந்து ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணக்கூடிய மாதிரி அதுக்குள்ள உங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய சேவைகளை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப ஒருத்தரும் கவலைப்பட தேவையில்லை, துர்கா டிஜிட்டிங்க வரலாம். உடனுக்குடனே சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்ப உங்கள்ட்ட எப்ப திறப்பீங்க நீங்க அதற்கு சொல்லுங்களேன். நாங்கள் அதை காலை சுமார் 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, இரவு 10 மணி வரைக்கும் அந்த சேவைகளை விசேடப்படுத்தி இருக்கிறோம். இங்கே அந்த டைமுக்குள்ள வந்து அதாவது போட்டோ காப்பி முதல் சகல இது பெரிய அளவிலான பேனர் பிரிண்டிங், யூவி பிரிண்டிங், ஸ்கிரீன் பிரிண்டிங் போன்ற சகல சேவைகளையும் காலை 8 மணிலிருந்து இரவு 10 மணிக்குள்ள நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது இன்னும் வந்து பேனர்லையும் 10 அடி பெரிய, அதாவது டிஜிட்டல் தொழில்நுட்பத்திலான பெரிய மிஷின்களை நாங்கள் இறக்கி இருக்கிறோம். அப்ப அதுலேயும் அதன் சேவைகளை நீங்கள் அந்த டைமுக்குள்ளே பெற்றுக்கொள்ளக்கூடிய. எப்ப நீங்க திறந்திருப்பீங்க? அதாவது ஒரு நாளும் திறந்திருப்பீங்களா? வீட்டிலேயே அத்தனை நாளும் ஞாயிறும் திறந்திருப்பீங்க. நிறைய பேர் இப்ப இங்க மட்டும் இல்ல, இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நிறைய பேர் ஆர்டர் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது வெளி மாவட்டங்களும் சரி. அப்படி நானே இங்க வந்து பாக்கல பார்த்தேன், கிளிநொச்சி அங்காள பக்கத்துல இருந்தெல்லாம் புதுக்குடியிருப்புல இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆர்டர் வந்துருக்குது. அப்படி என்ன இன்னும் தொடர்பு கொள்றது இருந்து நாங்கள் வெளி மாவட்டங்களில் முழங்காவில், கிளிநொச்சி, விசுவமடு, பொதுக்குடியிருப்பு போன்ற இடங்களுக்கு கூட இங்க இருந்து பிரிண்டிங் செய்து நாங்கள் தூர இடங்களுக்கு பஸ்ல கொடுத்து விடுறோம். பிரிண்டிங் அங்க உள்ள பிரிண்டிங் தரங்களோட தொடர்பு கொண்டு எங்கள்ட மெயில் அட்ரஸுக்கு இந்த விஷயங்களை அனுப்பும்போது நாங்கள் இங்க பிரிண்ட் செய்து அவர்களுக்கு இங்க இருந்து போற தூர இடத்து பஸ்ஸுகள்ல கொடுத்து அவர்களுக்கு கொடுத்து விடக்கூடிய மாதிரி இருக்கு. உங்களை என்ன தொடர்பு கொள்றவங்க தொலைபேசியில? என்னென்ன தொலைபேசியில நான் கடைக்கு வந்து ஒரு புதிய நம்பர் ஒன்றை அறிமுகப்படுத்திருக்கேன். 077 214 37 63 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான தேவைகளை நீங்கள் பூர்த்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன தேவைகள் இருந்தாலும் நீங்க அந்த தொலைபேசியில் வாட்ஸ்அப் எல்லாமே இருக்குதா? அதே நம்பர்ல வாட்ஸ்அப் இருக்கு. 24 மணி நேரம் நீங்கள் டெலிஃபோன் எடுக்கக்கூடிய மாதிரி நீங்கள். உங்களுக்கு நம்பர் வர உங்களுக்கு விளங்காட்டி நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறோம். நீங்க அவங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா உண்மையா இந்த அதி உயர் தொழில்நுட்பங்களை எல்லாம் பாவிச்சிருக்கீங்க. கட்டாயம் உங்களோட சேவை மக்களுக்கு இருக்கணும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தொக்கா டிஜிட்டல் பிரிண்டர்ஸ் மல்லியாகம் இன்றைக்கு சுன்னாகம் மண்ணில் நமது சேவைகளை, அதாவது இன்னொரு பன்முகப்படுத்தப்பட்ட நிறுவனமாக தொக்கா டிஜிட்டல் பிரிண்டர்ஸ் சுன்னாகம் கேகே பிரதான வீதி கேகே சுன்னாகம் என்ற முகவரியில் ஒரு புதிய வியாபார நிறுவனத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இங்கே என்னென்னு சொல்லிச்சுன்னா, பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மிஷின் அதாவது முதலாக இலங்கை மண்ணிலேயே அது உயர் தொழில்நுட்பத்தினால கொனிக்கா மோனோல்டா இந்த மெஷினை நாங்கள்லாம் இங்கே இலங்கையிலேயே அறிமுகம் செய்திருக்கிறோம். இதுக்கு முதல்ல நம்ம மெஷின்கள் இங்கே இருந்திருக்கும். ஆனால் இனி இல்லைன்ற ஒரு தொழில்நுட்பம் கூடினாலும் குவாலிட்டி, அதாவது இது மக்களிடம் இன்றைக்கு இருக்கிற ஒரு முதல்ல பிரதான இதே குவாலிட்டி, எங்கே போட்டாலும் இப்படி குவாலிட்டியில் போடுவீங்கன்னு தான் கேட்பினோம். அதற்கு எடுத்துக்காட்டாக பார்த்தா தெரியும், இது ஜப்பானோட மிஷின். இது இந்த தொழில்நுட்பத்துக்கு இதுக்கு மேலே இனி இல்லை என்று சொல்கிற அளவுக்கு பிரிண்டிங் சேவைகளை எங்கள்கிட்ட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மெயினாக ஆர்ட்வொர்க் பிரிண்டிங் இந்த மெஷினில் ஆர்ட்வொர்க் பிரிண்டிங்கள் ஃபோட்டோஸு இப்போ 10க்கு மற்ற நார்மலான இதுகளில் எடுக்கிறத விட மிகப்பெரிய சைஸுகளில், அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைஸில் கூட உங்கள்கிட்ட இந்த மிஷினில் பிரிண்டிங் எடுக்க முடியும். இங்கே பொதுவாகவே எல்லோரும் பிரிண்டிங் கேட்டால் எல்லோரும் சொல்கிற ஒரே வார்த்தை 12-18 எடுக்கலாமோ இல்லை கேட்கலாம். அது மட்டுமில்லை, இந்த சைஸ்லேயே எங்கள் மெஷினில் பிரிண்ட் எடுக்க முடியும். இது யாழ்ப்பாணத்துக்கு மட்டுமில்லை, இலங்கை இதிலே நாங்கள் இந்த மெஷினை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அது இந்த மிஷின் முதலாக சுண்ணாமண்ணில் இருக்கிறதை உங்களோட வாடிக்கையாளர்கள் மற்றும் நண்பர்கள், சக அச்சகதாரர்கள், பிரிண்டிங் நிறுவனத்தினருக்கு நாங்கள் தெரியப்படுத்துறதில் பெருமிதம் அடைகிறோம். ஜேடிசி நிறுவனத்தின் கொனிக்காமனோட மெஷின் சுண்ணாமண்ணில் இருக்குது. இவ்வளோ தொழில்நுட்பத்துடனான மெஷின் இது. நம்ம வெட்டிங் ஷோரூமாக தான் இந்த கடையை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். ஆனால் இந்த பிரதான நோக்கம் ஆகும். இப்போ எல்லா இடங்கள்லையுமே பிரிண்டிங் எல்லாமே இருக்குது. ஆனாலுமே இந்த துர்கா டிஜிட்டல் பிரிண்டிங்ல என்ன ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதி உயர் தொழில்நுட்பத்தை பாவிக்கக்கூடிய மிஷின் எல்லாமே இங்கே, அதுக்குமே இலங்கையில் முதலாக துர்கா டிஜிட்டல் பிரிண்டிங்ல தான் அது காணக்கூடிய மாதிரி இருக்குது. சம்பந்தமானது எல்லாமே அன்னோட கதைச்சு நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு பார்க்க விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையா நீங்க முதல்ல எல்லாருமே கவலைப்பட்டிருப்பீங்க, சுண்ணாத்துல இல்லையே எங்க நாங்க போய் இதன்றது தூர இடங்கள் இருக்குன்னு. எல்லாருக்குமே இனி கவலை தேவையில்லை. சுண்ணாகத்துல உங்க எல்லாருக்கும் பக்கத்திலேயே துர்கா டிஜிட்டிங் வந்துட்டு கட்டாயம் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட இருந்து உங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. உண்மையா அழகா இருக்குது. இங்க நிறைய வித்தியாசமான புது மாடல் காட் எல்லாமே இங்க இருக்குது. கட்டாயம் விலை குறைவாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவையானதை இங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி.